கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நற்செய்தியையும் கிறிஸ்தவ வாழ்க்கையையும் முக்கியத்துவப்படுத்தி பேசினபடினாலே தீர்க்க தரிசனங்களை குறித்து அவர் எழுதவில்லை. வேத புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது எந்தெந்த புத்தகம் எந்தெந்த சத்தியத்தை முக்கியத்துவப்படுத்தி கூறுகிறது, ஏன் அதை முக்கியத்துவப்படுத்தி கூறுகிறது என்பதை அறிந்து படிக்க வேண்டும். இல்லையென்றால் அந்த குறிப்பிட்ட வேத பகுதிக்கு நாம் தவறான விளக்கம் கொடுத்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள வாஞ்சையோடு காத்திருக்கும் நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே கலாத்திய விசுவாசிகள் விக்கிரக வணக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தாலும் யூதர்கள் சிலரின் தவறான போதகத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு நியாய பிரமாணத்தினாலே வாழ முற்படுவோம் என்றால் கிருபையிலிருந்து விழுந்து போகிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே கிருபையிலிருந்து விழுந்து போவது என்றால் என்ன, பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் என்ன, கலாத்தியர் நிருபத்தின் தீர்க்க தரிசன வார்த்தை என்ன என்பதை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்வோமா? பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை சிந்தித்தோம். கலாத்திய விசுவாசிகள் விக்கிரக வணக்கத்தினின்று விடுவிக்கப்பட்டவர்களாயிருந்தாலும் யூதர்கள் சிலருடைய தவறான போதனையினாலே நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். எனவேதான் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கிய சுயாதீன நிலைமையிலே நீங்கள் நிலை கொண்டிருங்கள், நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுவீர்கள் என்றால் கிறிஸ்துவினாலே உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று கூறுகிறார். தொடர்ந்து என்ன சொல்கிறார் கவனியுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மேலும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்கிறேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு விருப்பமான சில காரியங்களை மட்டும் தெரிந்து கொள்ள முடியாது. ஒன்று, நியாயப்பிரமாணம் முழுவதற்கும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், அல்லது முழுமையாக அதை விட்டுவிட வேண்டும். இன்று நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இல்லை என்பதை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். கிறிஸ்துவிலே நமக்கு ஒரு சுயாதீனம் இருக்கிறது. அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் நமக்கு தேவை. அவரை பிரியப்படுத்துவதிலே சில நேரங்களிலே நமக்கு சிக்கல் இருக்கிறது என்றாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரியப்படுத்த விரும்புகிறவர் அவரே. மேலும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள். கிருபையிலிருந்து விழுந்து போகுதல் என்றால் என்ன என்பதை குறித்து குறிப்பாக இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தின்படி வாழ கீழான ஒரு நிலைமைக்கு சென்று விட்டீர்கள் என்றால் கிருபையிலிருந்து விழுந்தவர்களாகிறீர்கள். இதுதான் கிருபையிலிருந்து விழுந்து விடுவது என்பதே. கிருபையிலிருந்து விழுந்து போகுதல் என்றால் வெளிப்படையான ஒரு பாவத்திலே விழுந்து போவதோ அல்லது நடக்கையிலே கவனக்குறைவாயிருந்து ரட்சிப்பை முழுமையாக இழந்து மீண்டுமாய் ரட்சிக்கப்படுவது என்ற ஒரு நிலைமை அல்ல. கிருபையிலிருந்து விழுந்து போகுதல் என்பது ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்கு எதிர்மறையானது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்தின் மீதி பகுதியிலே கிருபையிலிருந்து விழுந்து போவதை குறித்து தான் எழுதியிருக்கிறார். ரோமர் நிருபத்திலேயும் அதை குறித்து அவர் எழுதுகிறார். ரோமர் நிருபத்தை ஆரம்பிக்கும் பொழுது மனிதன் எவ்வளவு அநீதி உள்ளவனாக அழுகிய பழத்தைப் போல இருக்கிறான் என்று ஆரம்பிக்கிறார். தேவனுக்கு முன்பாக மனிதன் ஒரு பாவியாய் இருக்கிறான். ரோமர் நிருபத்தை நிறைவு செய்யும் பொழுது கர்த்தருடைய பணியிலே உதவி செய்கிறவர்களை குறித்த பாராட்டுதலோடு கூட அவர் நிறைவு செய்கிறார். சில காரியங்களை அவர்கள் செய்ததற்காக மட்டும் பாராட்டவில்லை, அவர்கள் முழுமையாக கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழ வேண்டும் என்ற சத்தியத்தோடு நிறைவு செய்கிறார். விழுந்து போன நிலைமையில் இருக்கும் ஒரு மனிதனுக்கும் தேவனுக்காக சேவை செய்யும் மனிதனுக்கும் இடைப்பட்ட காலத்திலே தேவனுடைய மகத்துவமான 2 செயல்கள் இருக்கின்றன. ஒன்று ரட்சிப்பு,
அடுத்தது பரிசுத்தமாக்கப்படுதல். ஏற்கனவே நாம் பார்த்தது போல ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவது. பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் புதிய ஒரு வாழ்க்கை நிலைமைக்கு வர வேண்டும். இன்றைக்கு பலருடைய தவறான போதனை என்னவென்றால், ஒருவர் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனேயே தீவிரமாக கிறிஸ்தவ பணிவிடையிலே அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று கூறுவது. ஆதி திருச்சபையின் காலங்களிலே விசுவாசிகள் தனிப்பட்ட நடக்கை குறித்து மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய சேவை அல்ல, அவர்களுடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக அமைந்திருந்தது. இன்றைக்கு வெளி உலகம் திருச்சபையை எட்டி பார்க்கிறது. திருச்சபை பற்பல விதமான பணிகளிலே சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய சாட்சிகளை உறுதி செய்யக்கூடிய வாழ்க்கை இல்லை. நாம் பிரசங்கிக்கும் அன்பையோ மன்னிப்பையோ கிறிஸ்தவர்களின் நடைமுறை வாழ்க்கையிலே மற்றவர்கள் பார்க்க முடியவில்லை. நல்ல காரியங்களை செய்ய முற்படுவதை விட நல்லவர்களாய் வாழ வேண்டியது மிக முக்கியமானது. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது நாம் நன்மை செய்கிறவர்களாயும் இருப்போம். ரோமர் நிருபத்திலும் கலாத்தியர் நிருபத்திலேயும் எப்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்பதை குறித்த அநேக சத்தியங்கள் அடங்கியிருக்கின்றன. ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவியை தேவன் எப்படி ஒரு நல்ல மனிதனாக மாற்றுகிறார்? கவனியுங்கள், அவர் அவனுக்கு ஒரு புதிய சுபாவத்தை கொடுக்கிறார். அப்படி என்றால் அவன் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டுமா? இல்லை. இவ்வாறு சொல்வதனாலே அவன் நியாயப்பிரமாணத்தை மீற வேண்டும் என்பது பொருள் அல்ல. ஆனால் அதற்கும் உயர்வான ஒரு வாழ்க்கை தரத்திலே வாழ அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். பழைய சுபாவத்திலே எந்த நன்மையும் இல்லை. அதை பவுலப்போஸ்தலனும் அறிந்திருந்தார். தன்னுடைய சொந்த அனுபவத்திலே அவர் கண்டுகொண்ட மற்றொரு காரியம், புதிய சுபாவத்திற்கும் வல்லமை இல்லை என்பதையும் அவர் கண்டுகொண்டார். ரட்சிப்பை குறித்து அவர் சொல்லும் பொழுது ரோமர் 7 அதிகாரம் 18 வசனத்திலே எவ்வாறு சொல்லுகிறார்? கவனியங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 7 அதிகாரம் 18 வசனம். அதெப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாகவும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு அங்கலாய்ப்பு என்ன? ரோமர் 7 அதிகாரம் 24 வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? தனது ரட்சிப்பை இழந்து விடுவேனோ என்று பவுலப்போஸ்தலன் பயப்படவில்லை. ஆனால் அவர் தோல்வியடைந்த ஒரு கிறிஸ்தவராய் இருந்தார். தேவன் புதிய ஒரு கொள்கையை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய கொள்கைதான் ஆவியின் கனி. இந்த வழிமுறையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிலாவில் வாழும் வாழ்க்கை போல இருக்கிறது. அதாவது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று எண்ணுகிறதில்லை. அருமையான சகோதரனை, சகோதரியே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எப்படி? விசுவாசத்தின் மூலமாக கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினாலேயே நாம் வாழவும் வேண்டும். கலாத்தியர் 5 அதிகாரம் 5 வசனம். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடே காத்திருக்கிறோம். இந்த முழு நிருபத்திலுமே தீர்க்க தரிசனமான ஒரு வாக்கியம் என்றால் அதுதான் நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. இது குறிப்பிடத்தக்க ஒன்று. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய எல்லா நிருபங்களிலுமே திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். அல்லது கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க பூமியிலே வரப்போவதை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆனால் கலாத்தியர் நிருபத்திலே மட்டும் நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோടെ காத்திருக்கிறோம் என்கிறார். நமக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை அது ஆசீர்வாதமான ஒரு நம்பிக்கை. கிறிஸ்து நமக்காக நீதியானார். ஏற்கனவே நான் கூறினது போல கலாத்தியர் நிருபமானது மார்ட்டின் லூத்தருக்கும் ஏனைய சீர்திருத்த திருச்சபை தலைவர்களுக்கும் முக்கியமானதாய் விளங்கியது. இந்த காரணத்தினாலே தான் இவர்கள் மற்ற தீர்க்க தரிசனங்களை குறித்து அதிகமாக பேசவில்லை. தீர்க்க தரிசனங்களை பொறுத்தமட்டிலேயும் 20ஆம் நூற்றாண்டிலே அநேக முன்னேற்றங்களை நாம் பார்க்க முடியும். திருச்சபையானது கர்த்தருடைய ராஜ்யத்தை கொண்டு வரப்போகிறது. கலாத்தியர் நிருபத்தை எழுதும்பொழுது பவுலப்போஸ்தலன் நற்செய்தியையும் கிறிஸ்தவ வாழ்க்கையையும் முக்கியத்துவப்படுத்தி பேசினபடினாலே எந்த தீர்க்க தரிசனங்களையும் குறித்து அவர் பேசவில்லை. வேத புத்தகத்தை படிக்கும் பொழுது எந்தெந்த புத்தகங்களிலே எது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது, ஏன் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது என்பதை புரிந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கற்றுக்கொள்ள தவறுவோம் என்றால் அந்த வேத வசனங்களுக்கு தவறாக நாம் வியாக்கியானம் கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. கலாத்தியர் நிருபத்திலே பவுலப்போஸ்தலனுடைய முக்கியமான சத்தியம் நீதி கிடைக்கும் என்று
ஆவியை கொண்டு விசுவாசத்தினாலே நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்பது. இதை ஏன் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் என்றால், உலகத்தின் இந்த பகுதியிலே எந்த ஒரு விசுவாசியும் 100% பரிபூர்ணம் அடையப் போவதில்லை. யார் நான் பரிபூர்ணம் அடைந்து விட்டேன் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள்தான் முதலாவதாக பரிபூர்ணம் அடையவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். தாங்கள் பரிபூர்ணம் அடைந்து விட்டோம் என்று எண்ணுகிறவர்களும் நம்மைப் போலவே இன்னமும் பரிபூர்ணமாகவில்லை. ஆனால் அதை அவர்கள் அறியார்கள். கலாத்தியர் 5:6 கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனமில்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கிறிஸ்தவ வாழ்க்கையை பிறப்பிக்கிறதற்கு என்று எந்த அதிகாரப்பூர்வமான இயந்திரமும் இல்லை. அன்பினாலே செயல்படும் விசுவாசமே கிறிஸ்தவ வாழ்க்கையை பிறப்பிக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கான வழி அதுதான். விசுவாசமானது அன்பினாலே செயல்படுகிறதாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவரின் கனி அன்பு. கலாத்தியர் 5:7 பாருங்கள். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியரை கடிந்து கொள்கிறார். யூத சமயத்தவர்கள் கலாத்தியா நாட்டிற்கு வரும் வரை சரியான நற்செய்தியை விசுவாசித்து வந்தார்கள். சத்தியம் என்பது சுவிசேஷத்தை குறிக்கிறது. இது இயேசு கிறிஸ்து என்னும் நபரை குறிக்கிறது. கலாத்தியர் 5:8 இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. இந்த காரியங்கள் கிறிஸ்துவனிடத்திலிருந்து வரவில்லை, வேறு ஒருவரிடத்திலிருந்து வருகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார். வசனம் 9, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி புளிப்பு என்பது தீமையை குறிக்கிறதா இருக்கிறது. மத்தேயு 13:33 புளித்த மாவை எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடைத்து வைத்தாள் என்று வாசிக்கிறோம். ஆனால் அது நற்செய்தி அல்ல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:6 நாம் பார்ப்பது போல இயேசு கிறிஸ்து பரிசேயர்களை புளித்த மாவிற்கு ஒப்பிடுகிறார். இன்றைக்கும் நற்கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற புளித்த மாவை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று யாராவது சொல்வார்கள் என்றால், கிறிஸ்து உங்களுக்காக மரித்தது போதுமானதாய் இல்லை என்று கூறுவதற்கு இணையாகும். ஆனால் உண்மை அது அல்ல பிரியமானவர்களே. கிறிஸ்து நமக்காக மரித்த பொழுது அதன் மூலமாக முழு ரட்சிப்பையும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நான் ஞானஸ்நானம் பெற்றால்தான் ரட்சிப்பு என்று அவர் சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து இன்னும் சில காரியங்களை பெற்றால்தான் உனக்கு ரட்சிப்பு என்றும் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக நான் விசுவாசிக்கும் பொழுதே நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு சில அனுபவங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் என்னுடைய ரட்சிப்பிற்காக சேர்த்து கொள்ளப்பட வேண்டிய காரியங்கள் அல்ல. கிறிஸ்துவே நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். இன்றைக்கும் ரொட்டி கடைகளிலே உணவு பதார்த்தங்களின் ருசிக்காக புளிப்பு சேர்க்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தமட்டிலேயும் 9 நாம் பார்ப்பது போல புளிப்புள்ள கொஞ்சம் மாவு பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும் என்பதனாலே தவறான போதனைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தவறான போதனைகள் கேட்க இனிமையானதாக இருக்கலாம், ருசிகரமானதாய் தோன்றலாம். ஆனால் உண்மையான இரட்சிப்பிற்கு அது ஈடாகாது. கலாத்தியர் 5:10 நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். பவுலுடைய நம்பிக்கை என்ன? எப்படி இருந்தாலும் கலாத்தியா மக்கள் யூத சமயத்தினருடைய போதனைகளை புறம்பே தள்ளிவிடுவார்கள் என்று விசுவாசித்தார். எனவேதான் நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன் என்கிறார். தவறான போதனைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நான் உங்களுக்கு போதித்த நற்செய்தியை நீங்கள் பூரணமாய் விசுவாசிப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்கிறார். அந்த யூத சமயத்தவருடைய போதனையெல்லாம் புளிப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 5:11 சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. இது மிகவும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். நான் விருத்த சேதனத்தை குறித்து பிரசங்கிக்கிறேன் என்றால் நான் ஏன் துக்கப்படுகிறேன்? கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே மட்டும் ரட்சிப்பு என்பதோடு இன்னும் சில காரியங்களை சேர்க்காமல் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக தெரிகிறது.
இயற்கை சுபாவமுள்ள மனிதனுக்கு நற்செய்தி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாக இருக்கிறது. சுவிசேஷத்தை மட்டும் பிரசங்கிக்கும் பொழுது அது சிலருக்கு எரிச்சலை ஊட்டுகிறது. எனவேதான் பவுல் சொல்கிறார், நற்செய்தியோடு கூட இன்னும் சில காரியங்களை நான் சேர்த்துக் கொள்வேன் என்றால் என்னை ஏன் துன்பப்படுத்துவார்கள் என்று கேட்கிறார். அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. தன்னில் தானே பெருமை உள்ள எந்த மனிதனுக்கும் சிலுவையின் உபதேசமானது அவன் வெறுக்கும் ஒன்றாயிருக்கிறது. ஏனென்றால் இரட்சிப்பிற்காக அவன் எதையுமே செய்யவில்லை என்று சத்தியம் சொல்லுகிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் தத்துவத்திற்கும் எதிரானதாய் தெரிகிறது. ஏனென்றால் எதை குறித்தும் நீ சிந்தித்து செயல்பட வேண்டியதில்லை, நீ விசுவாசித்தால் போதும் என்கிறது சுவிசேஷம். கலாச்சாரத்தில் வளர்ந்து வரும் மனிதனுக்கும் சுவிசேஷம் எரிச்சலை மூட்டுகிறது. ஏனென்றால் சுவிசேஷமாகிய சத்தியம் சிறுபிள்ளைகளும் புரிந்து கொள்ளும் விதத்திலே அவர்களுக்கும் வெளிப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. உயர் குலத்தவர்களுக்கு அது இடரலாயிருக்கிறது. காரணம் என்னவென்றால் சுவிசேஷம் எளியவர்களுக்கும் தாழ்மை உள்ளவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. தேவன் எளியவர்களையும் தாழ்மை உள்ளவர்களையும் தெரிந்து கொள்கிறார். நிபந்தனையற்ற ஒரு அர்ப்பணிப்பிற்கு ஆண்டவர் அழைக்கிறார். பெருமை உள்ள மனிதனுக்கு சிலுவையின் உபதேசம் எளிதானதாயிருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய பாவம் நிறைந்த இருதயத்தை அது வெளிப்படுத்துகிறது. அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நிக்கோதேமுவுக்கு சொன்னது உண்மையாகவே நிக்கோதேமுவை குத்தி காட்டுவது போலதான் இருந்தது. எனவேதான் இரட்சிப்பை குறித்து ஊழியர்கள் பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் அநேகருடைய வாழ்க்கையிலே எதிர்ப்பை உண்டு பண்ணுகிறதாயிருக்கிறது. ஆனால் நாம் அதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியமில்லை. ஒரு வேத சாஸ்திர கல்லூரியின் பேராசிரியர் மாணவர்களுக்கு சொன்ன சத்தியம் என்ன தெரியுமா? அருமையான இளைஞர்களே, நற்செய்தியின் வல்லமையை குறைத்து காட்டாதிருங்கள், அதை மாற்றாதிருங்கள். ஏனென்றால் சிலுவையை பற்றிய உபதேசம் பலருக்கு எரிச்சலை மூட்டுகிறதாக, எதிரானதாகத்தான் தெரியும். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை நீங்கள் பெரிதுபடுத்தக்கூடாது. கலாத்தியர் 5:12 உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். அதாவது உங்களுக்கு தவறான போதனை செய்கிற யூதர்கள் உங்களை விட்டு அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்றால் நலமாயிருக்கும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, நாம் மீட்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவரை நம்முடைய இரட்சகராக விசுவாசித்தால் மட்டும் போதும். நாம் ரட்சிக்கப்படுவதற்காக வேறு எந்த சடங்காச்சாரங்களையும் பின்பற்ற வேண்டுமென்றோ சில அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றோ யாராவது தவறாக போதிப்பார்கள் என்றால் அவர்கள் சிலுவையின் மகிமையை குறைக்கிறார்கள். நாம் வாழ்வு பெறுவதற்கு சிலுவை போதுமானது. இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் அனுதின வாழ்க்கையிலேயும் விசுவாசத்தினாலேயே தூய ஆவியானவரின் வல்லமையிலே வாழ அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் அனுதினமும் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு அவரையே நம்புவோமா? அவரையே பின்பற்றுவோமா? அவருக்கே கீழ்ப்படிவோம். இனி வாழ்வது நாம் அல்ல, கிறிஸ்துவே நம்மிலே வாழ்கிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, கலாத்திய திருச்சபையில் இருந்த குழப்பங்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் நீர் கொடுத்த விளக்கங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்களும் எந்த தவறான போதனையிலையும் சிக்கி உம்முடைய சிலுவையின் மகிமையை குறைத்து விடாதபடி சிலுவை எங்களுக்கு போதும் என்கிற உணர்வோடு எங்கள் ரட்சிப்பிற்காகவும் பரிசுத்தமாக்கப்படுதலுக்காகவும் உம்மையே சார்ந்து கொள்ள அனுதினமும் எங்களுக்கு கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? கலாத்தியர் நிருபத்தின் தீர்க்க தரிசனமான ஒரு வாக்கியம் என்னவென்றால், அதுதான் நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. நல்ல காரியங்களை செய்ய முற்படுவதை விட நல்லவர்களாக வாழ வேண்டியது மிக முக்கியமானது. இன்று நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழே இல்லை என்பதை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். கிறிஸ்துவிலே நமக்கு ஒரு சுயாதீனம் இருக்கிறது. அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான் நமக்கு தேவை. விசுவாசத்தின் மூலமாக கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலேயே நாம் வாழவும் வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்.
அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டுப் போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். மல்கியா 4:2.